ஹalleluya. என்ற அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 21வது வசனம். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. ஆம் தேவஜனமே, நாம் கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நாம் மேலான அதிகாரங்களுக்கு நாம் பயந்து நடக்கிறோமா? பயந்து என்று சொல்லும் பொழுது கீழ்ப்படிந்து நாம் நடக்கிறோமா? மேலான அதிகாரம் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்தே வருகிறது என்று சொல்லி நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ரோமர் 13வது அதிகாரத்திலே இதை குறித்து நாம் தெளிவாக வாசிக்கிறோம். நாம் வேலை செய்கிற ஸ்தலத்திலேயோ மற்ற இடங்களிலேயோ நம்மை விட மேலானவர் உயர் பதவியிலே இருக்கிறவர்களுக்கு நாம் அடங்கி கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்று சொல்லி நாம் நிதானித்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு சபை என்று இருக்கும் பொழுது அந்த சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? ஆம் தேவஜனமே, நமக்கு மேலான அதிகாரத்தை பெற்றவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அறிகிறவர்களாய் முதலாவது இருக்க வேண்டும். துணிகரமாய் அவர்களை குறித்து நாம் எதுவும் பேசக்கூடாது. அவர்களை குறித்து நாம் முறையிடக்கூடாது. அவர்களை குறித்து தேவையில்லாத காரியங்களை நாம் பேசக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார். ஆம் தேவஜனமே, இயேசுவானவரே சொன்னார், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி. ஆம் தேவஜனமே, உலகத்திலே கர்த்தரே அதிகாரங்களை உண்டாக்கி இருக்கிறார். மேலான அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். விசேஷித்த விதமாக விசுவாச பிள்ளைகளாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், நம்மை விட மேல் பொறுப்பிலே இருக்கிறவர்கள் எவ்வளவு தவறுகளை செய்தாலும் கூட அவர்களுக்கு ஜெபித்து அவர்கள் தேவனிடத்திலே சொல்ல வேண்டுமே ஒழிய மாறாக அவர்களை குற்றம் சாட்டுகிறவர்களாக, குறை கூறுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்கள், எலிசாவுடைய காலத்திலே கேயாசி இதோ எலிசா சொன்ன வார்த்தையை மீறி போய் என்ன செய்கிறான்? அந்த நாகமானிடத்திலே அவன் பொன்னையும் வெள்ளியையும் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறான். என்ன நடந்தது? எலிசா சபித்த பொழுது அந்த சாபம் அப்படியே, குஷ்டரோகம் அப்படியே கேயாசிக்கு வந்தது என்று சொல்லி நாம் வருகிறோம். தாவீது இதோ சாமுவேலினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுதிலும் கூட சவுலுக்கு அவன் கீழ்ப்படியாமல் நடக்கவே இல்லை. நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டேன் என்று சொல்லி இதோ அவன் போய் மார்த்தட்டி கொண்டு நிற்கவில்லை. மாறாக சவுல் தன்னை அழைக்கும் போதெல்லாம் அவனுக்கு சென்று இதோ கீத வாத்தியங்களை பாடி அவனிடத்தில் இருக்கிற பிசாசை துரத்துகிற ஒரு வல்லமை உள்ளவனாய் தான் தாவீது திகழ்ந்ததை பார்க்கிறோம். ஆம் தேவஜனமே, வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. இதோ மேலான அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்பட்டு நடக்கும் பொழுது நீங்கள் வாங்குகிற சம்பளம் இதோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட நீர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நடக்கிறவர்களாக இருக்க, மேலான அதிகாரங்களுக்கு நாங்கள் பயந்து நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. துணிகரமாய் எங்கள் வாயினையாலே அவர்களை தூஷிக்காதபடிக்கு ஆண்டவரே, கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே, நாங்கள் அப்பா அவர்களுக்கு கீழ்ப்படிதலோடு நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.